வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழகத்தைச் சேர்ந்த 5 மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய தர நிர்ணய சான்றிதழ் மத்திய அரசு சார்பில் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தேசிய தர நிர்ணய வாரியம் நோயாளிகளுக்கு தொடர் சிகிச்சை, நன்கு கவனித்துக் கொள்ளுதல், சிகிச்சை மேம்படுத்துதல், தொற்றை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட 10 காரணிகளில் சிறப்பாக செயல்பட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு தேசிய தர நிர்ணய சான்றிதழ் வழங்கி கௌரவித்து வருகிறது. அதன்படி தமிழகத்தில் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, தேனி, கன்னியாகுமரி ஆகிய 5 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. RSS இயக்கத்தை பார்த்து கற்றுக்கொண்டு அதன் பிறகு RSS-ஐ தாவேக தலைவர் விஜய் விமர்சிக்கட்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அரசியல் ரீதியாக பேச வேண்டும் என்றும், தான் அதிமுகவுக்கு தான் வாக்கு கேட்க உள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பின்னர் அரசியலில் தனித்து விடப்பட்டுள்ளீர்களா என்ற கேள்விக்கு, தேவையான நேரத்தில் என்னுடைய கருத்தை தெரிவிப்பேன். என்னை பொறுத்தவரை பிரிந்துள்ள அதிமுகவினர் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே தமிழகத்தில் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை உருவாகும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஓ. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். திருநெல்வேலியில் செப்டம்பர் 7ஆம் தேதி வாக்கு திருட்டு விளக்க மாநாடு நடத்தப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். அத்துடன் இந்த மாநாட்டில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பங்கேற்பார் என்றும் தெரிவித்துள்ளார். தற்போதைய எதிர்பாராத புவிசார் அரசியல் சூழ்நிலையில் நீண்ட கால போருக்கு முப்படைகள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். எகிப்தில் நடைபெறவுள்ள பிரைட் ஸ்டார் கூட்டு பயிற்சியில் இந்திய ஆயுதப்படைகளைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய சமூகத்தில் மாடுகள் தனித்துவமான விலங்காக கருதப்படுகிறது. இறைச்சிக்காக அவற்றை வெட்டுவது பொது அமைதியை கடுமையாக பாதிக்கும் என்று பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும். எனவே இந்திய ஏற்றுமதியாளர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்திய ஏற்றுமதியாளர்களின் பன்முகத்தன்மையை கருத்தில் கொள்ளும் போது அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கை அச்சப்படுகின்ற அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் பலத்த மழையால் 41 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் ரியாசி மாவட்டத்தில் உள்ள வைஷ்ணவ தேவி கோவில் மலைப்பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தது 34 பேர் ஆவர். குற்ற வழக்கை நியாயமற்ற காலத்திற்கு நீட்டிப்பது துன்பம் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. வழக்கு ஒன்றில் 22 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை நடந்திருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், குற்ற வழக்கு ஒன்றை நியாயமற்ற காலத்திற்கு நீட்டிப்பது ஒரு வகை துன்பம் என்றும் கூறியுள்ளனர். சத்தீஸ்கரில் 30 நக்சலைட்டுகள் போலீசில் சரணடைந்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக நக்சலைட்டுகளை ஒழிக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. மேலும் அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நாட்டில் நக்சலைட்டுகளை முழுவதும் ஒழிக்க மத்திய அரசு காலக்கெடு நிர்ணயித்துள்ளது. தென்கொரியாவில் பள்ளியில் மாணவர்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கல்வியாண்டு முதல் பள்ளியில் மாணவர்கள் செல்போன் பயன்படுத்த அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பள்ளி வளாகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் கிடங்குகளை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருவதால் அந்த நாட்டின் சில பகுதிகளில் எண்ணெய் விலை வெகுவாக அதிகரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.